Hi everyone, welcome back to Cultural Kalanjam channel. 8th standard science subjectல செகண்ட் midterm test நவம்பர் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 58 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் 7 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் எலக்ட்ரிக் சர்க்யூட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கிவ் சம் யூசஸ் ஆஃப் எலக்ட்ரோபிளேட்டிங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் எலக்ட்ரோஸ்கோப், எக்ஸ்பிளைன் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் சீரியஸ் அண்ட் parallel circuit, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் எலக்ட்ரோபிளேட்டிங், எக்ஸ்பிளைன் ஹவ் இட் இஸ் டன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 6 சவுண்ட். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 70 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் வைப்ரேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் டு ஷோ தட் லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் than சவுண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் an ultrasonic sound. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் கிவ் டு டிஃபரன்சஸ் பிட்வீன் மியூசிக் அண்ட் நாய்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் ஆர் த ஹசார்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் மென்ஷன் few measures to be taken to reduce the effects of noise pollution. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஷார்ட் கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் நம்பர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் an experiment to show that sound cannot travel through vacuum, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹியூமன் ஏர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 137 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 4 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஸ்டேட் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ், இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் ஏ கெமிக்கல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஒன்று மாற்றி ஒன்று கேட்டே இருக்காங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் நம்பர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் find the valency of the element which is underlined in the following formula, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமாக எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 6 ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஹவு கேன் வி ப்ரூவ் தட் த எலக்ட்ரான்ஸ் கேரி நெகட்டிவ் சார்ஜ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 13 வாட்டர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 153 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் நம்பர் 5 கிவ் ரீசன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட்டர் இஸ் an universal solvent, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின்
ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் சீ வாட்டர் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின் ஹார்ட் வாட்டர் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் யுட்டென்சில்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 டிஃபைன் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரீசிங் பாயிண்ட், செகண்ட் கொஸ்டின் பாயிலிங் பாயிண்ட், தேர்ட் கொஸ்டின் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மூணுத்துல ஒன்று மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் த காசஸ் ஆஃப் டெம்பரரி ஹார்ட்னஸ் அண்ட் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் வாட்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் ரிமூவிங் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் how is water purified at a water purification plant. செகண்ட் கொஸ்டின் what is permanent hardness of water, how can it be removed. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் explain the different ways by which water gets polluted. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 19 மூவ்மெண்ட்ஸ் இன் அனிமல்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 230 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் வெரி பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் skeleton. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் cranium. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் why or backbone is slightly movable. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வாட் இஸ் ligament. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் டெண்டன்ஸ் அண்ட் லிகமெண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் antagonistic muscles, give one example. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் how is the skeleton of a bird well situated for flying. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நேம் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் சீன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. யூனிட் 20 ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 242 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் அடலசன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் தி சேஞ்சஸ் which occur during puberty. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வாட் இஸ் ஃபெர்டிலைசேஷன். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளீனினஸ் during the time of menstrual cycle in girls. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின் how is adolescence differ from childhood. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் what are the physical changes that occur in boys and girls during adolescence. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த நியூட்ரிஷனல் நீட்ஸ் ஆஃப் அடலசன்ஸ் இன் பிரீஃப். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்க அவசியம் படிச்சிங்க.
செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிச்சுக்கோங்க. அப்போது தான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.